சில மூவிஸ்ல சில சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஆனா, மூவி ஃபுல்லாவே டிஸ்டர்பிங்கா இருந்தா, அந்த மூவிஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? ஸோ, இன்னைக்கு 5 டிஸ்டர்பிங் மூவிஸ பத்தி சொல்லப் போறேன். நான் உங்க ஷான் மைக்கேல். வெல்கம் பேக். 1973ல வந்த தி எக்ஸார்சிஸ்ட். இந்த ஒரு மூவி ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. எந்த அளவுக்குன்னா, இந்த மூவி பார்த்துட்டு இருந்த பாதி ஆடியன்ஸ் தியேட்டர்லேருந்து வெளியவே வந்துட்டு இருக்காங்க. சில பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த மூவி எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ, அந்த தியேட்டருக்கு வெளிய ஒரு ஆம்புலன்ஸ் ரெடியாவும் வச்சிருந்திருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, அதே டைம் லைன்ல 1949ல ரோலண்டோ அப்படின்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிய பேஸ் பண்ணி தான் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. அது என்ன ஸ்டோரின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். 2018ல வந்த ஹெரிடிட்டரி இந்த ஒரு மூவியும் ரொம்ப டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவியை பார்த்துட்டு வந்து சில ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னா, சில பேருக்கு சில நெகட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு, ஒரு மாதிரி பேட் வைபாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி இம்பாக்ட் பண்ணியிருக்கு. 2009ல வந்து த ஹியூமன் சென்டிபேட் இந்த ஒரு மூவியை ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி மூவி தான் இது. இந்த மூவி எடுத்த டேரக்டர் ரொம்பவே சைக்கோத்தனமாக யோசிச்சிருப்பாரு. எந்த அளவுக்குன்னா, இந்த மூவியில் ஒரு சைக்கோ கேரக்டர் வரும், எல்லா ஹியூமனையும் போய் கிட்னாப் பண்ணிட்டு ஒரு ஹியூமன் பின்னாடி இன்னொரு ஹியூமன், இன்னொரு ஹியூமன் பின்னாடி இன்னொரு ஹியூமன் சொல்லிட்டு பின்னாடி வாயை வச்சு தைச்சு ஒரு புழு மாதிரி டிசைன் பண்ணி அதை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மூவியை நம்ம 30 மினிட்ஸ்க்கு மேலே பார்க்கவே முடியாது. உங்களால் முடிஞ்சால் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2016ல வந்த ரா அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி இது எந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்திருக்குன்னா, தியேட்டரில் பார்த்துட்டு இருந்த சில ஆடியன்ஸ் அங்கேயே வாமிட் பண்ணியிருக்காங்க. பாதி பேர் வெளியவும் வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த ஆடியன்ஸ் என்ன அவங்க ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா, இந்த மூவியில் வர சில விஷுவல்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்கவே முடியல, இந்த மூவிக்கு ஏன் தான் வந்தோம், இந்த மூவி எங்களுக்கு ஒரு ட்ராமாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேனபிள் ஹாலோகாஸ்ட் 1980ல வந்து இந்த ஒரு மூவி, இந்த மூவி ரிலீஸ் ஆன அப்புறம் டேரக்டரை போலீஸ் அரெஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் இது ரொம்பவே ப்ரூட்டலாக இருந்திருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காகவும் இருந்திருக்கு. அதனாலவே இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து ரியலாகவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டரை அரெஸ்ட்டே பண்ணிட்டாங்க ஃபைனலாக. ஸோ சொன்ன இந்த 5 மூவிஸில் நீங்கள் எந்த மூவியை பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் கண்டென்ட்டுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.